எதிர்ப்புகளின் மத்தியில் இறை விசுவாசத்தை வாழ்வாக்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 33ஆம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது எதிர்ப்புகளின் மத்தியில் இறை விசுவாசத்தை வாழ்வாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பொதுவாகவே துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது மனிதர்களுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள் கூட அன்றாடம் போராடக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குயில் என்ன செய்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அது முட்டை போடுவதற்காக காகத்தினுடைய கூட்டை தேடக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அது 1 மணி நேரத்திற்கு முட்டை போடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த குயிலானது ஏற்கனவே முட்டை போட்டு வைத்திருக்கக்கூடிய காகத்தின் அந்த கூட்டை தேட வேண்டும். அவ்வாறு தேடி கண்டுபிடித்து அது எங்கே போட்டு வைத்திருக்கிறதோ அந்த இடத்திலே இந்த குயிலானது அந்த காகத்தினுடைய கூட்டிலே முட்டையை போட வேண்டும். அதற்கு இது எந்த உதவியை தேடும் என்று பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய ஆண் ஜோடி குயிலை அது கூட்டிக் கொண்டு செல்லுமாம். அது கூட்டிக் கொண்டு சென்று முட்டை போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த காகத்தை சீண்டி வெளியேற்றுமாம். வெளியேற்றி அதன் பிறகு இந்த குயில் அந்த காகத்தினுடைய கூட்டிலே தன்னுடைய முட்டையை போடுமாம். அந்த முட்டை போடுவதோடு மட்டும் போராட்டம் நின்று விடுவதில்லை. அவ்வாறு வரக்கூடிய அந்த குஞ்சானது ஒரு சில நாட்களுக்கு பிறகு காகத்தினுடைய குரலில் இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருக்குமாம். உடனே இந்த காகமானது அந்த குஞ்சை கொத்த ஆரம்பிக்குமாம். கொத்த ஆரம்பித்த உடனேயே அந்த குயிலானது கொஞ்சமாக அந்த காகத்தினுடைய கூட்டிலிருந்து மெதுவாக வெளியே சென்று விடுமாம். சென்று இவ்வாறு தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து போராட்டத்தில்தான் அந்த குயில் கூட சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதன் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை இன்றைய நாளானது நமக்கு சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் துன்பம் இல்லாத சொகுசான ஒரு வாழ்வை இயேசு தம் சீடர்களுக்கு வாக்களிக்கவில்லை. மாறாக தம்மை பின்பற்றுவோருக்கு துன்பம் உண்டு என்றே தெளிவாக போதித்தார். ஆனால் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலும் அந்த துன்பங்களின் இறுதியில் வெற்றியும் தருவதாக வாக்களித்தார். இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் நடைந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் என்று இன்றைய நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்று இயேசு இவ்வாறு கூறுகிறார். இன்றைய நம்முடைய நாட்களில் முழு மனித வாழ்க்கை வாழ்வதில் பல போராட்டங்களை நாம் சந்தித்து வருகிறோம். மனிதநேயத்தோடு வாழ்ந்தால் பல இழப்புகள், நற்செய்தி விழுமியங்களை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தால் ஏராளம் தொல்லைகள், ஒதுங்கி வாழ்ந்தாலும் வாழ முடியாது, பின்வாங்கவும் முடியாது. இயேசுவை பின் செல்லும் மனிதர்கள் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே தான் இயேசு, என் பேரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் என்று இந்த நற்செய்தியிலே அவர் எடுத்துரைக்கிறார். இந்நாட்களில் முழு மனித வாழ்க்கை வாழ்வதில் பல போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். மனித நேயத்தோடு வாழ்ந்தால் பல இழப்புகள். இவ்வாறு அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களின் மத்தியிலே எப்படி நாம் இறை விசுவாசத்தை வாழ்வாக்குவது என்று பார்க்கின்ற பொழுது, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2725 2727 இவ்வாறு குறிப்பிடுகிறது. விசுவாசியின் வாழ்க்கை சோதனைகள், தடைகள் மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதே. உலகம் எதிர்ப்புகளை தரும், ஆனால் கடவுள் விசுவாசிகளை காப்பாற்றுவார். எதிர்ப்புகள் விசுவாசத்தை பரிசோதிக்கும் தூண்கள் என்று சுட்டிக்காட்டுகிறது. அதே போலவே கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 828 829 புனிதர்கள் எதிர்ப்புகளிலும் நம்பிக்கையுடன் இருக்கின்றனர்.
அவர்களது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமூட்டுவதாக அமைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகின்றார். திருத்தந்தை அகஸ்தினார் இவ்வாறு கூறுகின்றார்: சோதனைகள் விசுவாசத்தை குறைக்க முடியாது, அது விசுவாசத்தை வலுப்படுத்தும் தூண்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் எதிர்ப்புகள் நம்மை பயப்பட செய்யக்கூடாது, அவை நம்மை கடவுளின் கையில் நிலைத்திருக்க செய்கின்றன என்று எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு பார்த்த நாம் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே தானியேல் அரசர் பாபிலோனிய அரசனின் ஆணைக்கு எதிராக கடவுளுக்கு உண்மையாக நின்றார். எனவே அவர் சிங்க குகையில் வீசப்பட்டார். அவ்வாறு வீசப்பட்டாலும் கடவுளால் அவர் காப்பாற்றப்பட்டார். அதிகாரிகளின் எதிர்ப்பிலும் பொறாமையிலும் அவர் இடையராது தொடர்ந்து இறை வார்த்தை எடுத்துரைத்தார். இவ்வாறு எதிர்ப்புகளின் மத்தியிலே அவர் கடவுளுக்கு சான்று பகர்ந்தார். நெகேமியா இறைவாக்கினர் எருசலேம் மதில் கட்டுகின்ற பொழுது சன்பல்லத்து, தோபியா போன்றவர்கள் அவரை எதிர்த்தார்கள், நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார், அச்சுறுத்தினர், சதி செய்தனர். ஆனால் நெகேமியா ஜெபத்துடனும் அசைக்க முடியாத மனதுடனும் தொடர்ந்து இறை வார்த்தையை போதிக்கக்கூடியவராக இருந்தார். எரேமியா இறைவாக்கினர் மக்களாலும் அரசர்களாலும் குருக்களாலும் துன்புறுத்தப்பட்டார். சிறைப்பிடிக்கப்பட்டும் கிணற்றில் வீசப்பட்டும் இருந்தார். ஆனால் அவர் கடவுள் கொடுத்த செய்தியை தொடர்ந்து அறிவித்தார். திருமுழுக்கு யோவான் யோரோதியாவினுடைய மனைவி ஏரோது வைத்திருந்ததை சுட்டி காட்டியதற்காக அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அவர் அங்கே இறந்தாலும் கூட மறைசாட்சியாக இறை வார்த்தையை அவர் வாழ்வாக்கியதோடு மட்டுமில்லாமல் இன்றும் நமக்கு ஒரு மிக சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றார். நீதியின் குரல் மௌனப்படுத்தப்படலாம், ஆனால் அது ஒருபோதும் தோற்காது என்பதை எடுத்துரைத்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, அன்றைய யூத சமுதாயத்திலே பலவிதமான அடிமைத்தனங்கள் இருந்த மக்களின் மத்தியிலே மக்களை அடிமைப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்காமல் இருந்த அந்த யூத சட்டங்களை இயேசு உடைத்தெறிந்தார் என்பதால், அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததால் அவருக்கு கிடைத்த பரிசு புறக்கணிப்பு, பொய் குற்றச்சாட்டுகள், துரோகம், துன்புறுத்தல், மரணம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை காப்பதற்காக, தந்தை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு எதிர்ப்புகளின் மத்தியிலே உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் இறை விசுவாசத்தை அவர் வாழ்வாக்கினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், பேரளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே துன்பங்களை, சோதனைகளை, போராட்டங்களை, வேதனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அவ்வாறு சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உண்மையோடு வாழ்கின்ற பொழுது, நேர்மையோடு வாழ்கின்ற பொழுது, நீதிக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது எதிர்ப்புகள் அதிகமாக வரும். முதலிலே வரக்கூடிய எதிர்ப்பு நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் அந்த எதிர்ப்புகள் வரும். குறிப்பாக அது நம்முடைய சொந்த கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எதிர்ப்புகளை சந்தித்தே ஆக வேண்டும். அதிலும் நம்மை பார்த்து சொல்வார்கள், நீ நீதியோடு நேர்மையோடு இருந்து என்ன பெருசா நீ கிழிக்க போற, நீயும் மற்றவர்களோடு சேர்ந்து 10 11 போ என்று சொல்லி உண்மையை புறக்கணிக்க சொல்லுவார்கள், லஞ்சம் வாங்க சொல்லுவார்கள், பொய் சொல்ல சொல்வார்கள், பிறரிடம் கையூட்டு வாங்க சொல்லுவார்கள், பிறரோடு சேர்ந்து நீ அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால்தான் உன்னால் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் என்று சொல்லி உன்னை மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நாம் துவண்டு போகாமல் தானியேல் அரசரைப் போல, இறைவாக்குனர்களைப் போல, நீதி தலைவர்களைப் போல, புனிதர்களைப் போல, மறை சாட்சிகளைப் போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்ப்புகளின் மத்தியில் விசுவாசத்தை வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னால் போராட்டங்களை சந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் போராடினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய விண்ணக பரிசு கடவுளிடமிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாம் இறை வார்த்தையை, எத்தகைய சூழ்நிலையிலும் இறை வார்த்தையை நாம் எடுத்துரைத்தே ஆக வேண்டும். புனித பவுலை போலவே
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைவார்த்தை எடுத்துரைப்பதைப் போல நம்முடைய வாழ்வும் உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் உதவி செய்ய முன் வரக்கூடிய தருணத்திலே அளவுக்கு அதிகமான எதிர்ப்புகளை, துன்பங்களை, சோதனைகளை, வேதனைகளை, போராட்டங்களை, கலக்கங்களை, ஏன் உயிரே போகக்கூடிய அளவிற்கு துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் எல்லாம் தோண்டு போகாமல் நமக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற விசுவாசிகளை நாம் மனதில் கொண்டு நீதியோடும் நேர்மையோடும் நடப்போம். அவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது எதிர்ப்புகளின் மத்தியிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை, ஆண்டவருடைய விசுவாசத்தை வாழ்வாக்கக்கூடிய உண்மையான சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் கிறிஸ்தவ விசுவாசிகளாக வாழ முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.